சுரேஷ் இணைப்பில் உள்ளீர்களா? அதாவது கடந்த சில நாட்களாக பாத்தீங்கன்னா கல்லலில் மேக மூட்டத்துடன் காணப்பட்டது. மழை இன்று வரும், நாளை வரும், நாளன்று வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் இன்று சரியாக பாத்தீர்கள் என்றால் 2 மணி அளவில் மேக மூட்டத்துடன் வந்தது. இன்றும் மழை வராது என்றுதான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கோம். நீங்கள் களத்தில் இருக்கிறீர்கள். களத்தில் என்ன நிகழ்வு ஏற்பட்டிருக்கு சுரேஷ், பார்த்து சொல்லுங்க. இணைப்பில் தான் உள்ளேன் ரமேஷ். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் 2 மணில இருந்து களத்துல தான் இருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா தினந்தோறும் இதே மாதிரி மேகமூட்டமானது வந்து கொண்டே போயினது. இன்று பாத்தீர்கள் என்றால் சரியான மழை ரமேஷ், அதாவது கனமழை பெய்துள்ளது. கல்லலில் தான் சொல்ல வேண்டும். பாத்தீங்கன்னா நான் குடைபிடித்துக் கொண்டிருந்தேன். சற்று நேரத்தில் குடை பறந்து விட்டது ரமேஷ். என்னவென்று தெரியவில்லை. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரமேஷ், நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த மழையில் பாருங்க, நம்ம வந்து விஷுவலா வச்சிருக்கோம். இங்க பாருங்க, அந்த வேலிக்கரை வந்து தூரோடு சாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மழை, கனமழை. நடுவில் ஒரு புளிய மரம் மட்டும் நிக்குது. மத்த வேலிக்கரை எல்லாம் பாருங்களேன், சாஞ்சு கிடக்கு ரமேஷ். ரமேஷ், இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமான காட்சி ஒன்று உங்களுக்கு காமிக்க போயிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் டம்ளரில் முதற்கொண்டு தண்ணீர் பிடித்து இங்க பாருங்க மழைநீர் சேகரித்து வருகின்றார்கள். எந்த வீடுன்னு தான் தெரியல. நான் வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆய்வு செஞ்சு பின்னர் கூறுகிறேன். பாருங்களேன், இந்த ஒரு டம்ளர் தண்ணி பாருங்க, மழை தண்ணீர். பார்த்தீர்கள் என்றால் கல்லலின் நிலவரத்தை நம்முன் சுரேஷ் அவர்கள் காட்டியுள்ளார். அதாவது நீண்ட நாள் பிறகு பெய்த கனமழையால் மரங்கள் எல்லாம் சேதமடைந்துள்ளது என்பதை நாம் பார்த்துள்ளோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் சுரேஷ். அடுத்த மழை வரை காத்திருப்போம். கல்லலில் அடுத்த மழை எப்போ பெய்கிறது என்று காத்திருப்போம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மக்களே. கல்லல் பற்றிய நிலவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏசி சந்துரு சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.